அவர் சொல்ற வார்த்தையின்படி செய்யாதவன் எப்படிப்பட்டவனா, தேவப்பிள்ளை மணல்ல வீடு கட்டுறவன். மணல்ல வீடு கட்டின திருப்பி நீங்க கீழே வாசிங்கன்னா பெருமழை வரும், பெருகாற்று அடிக்கும், அந்த வீடு அழிந்து போனது. ஹல்லேலூயா. ரொம்ப அழகா இருக்கும். அங்கது விழுந்து முழுவதும் அழிந்து போனது. ஏன்னா மணல் மேல கட்டப்பட்ட வீடு. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத வீடு. நீங்களும் நானும் ஆமென் புத்தியா நடந்து கொள்ளணும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கும்போது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கும்போது, ஆண்டவருடைய வார்த்தை கவனமா இருக்கும்போது கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடா இருப்போம். யோசித்து பாருங்க, அன்னைக்கு மணல்ல கட்டின வீடு காற்று வந்தனும் பெருமழை வந்தனும் அது விழுந்து அழிந்து போனதான். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை கெட்டு போகிறது, நிறைய பேர் வாழ்க்கை சீரழிந்து போகிறது, நிறைய பேர் வாழ்க்கை ஆசீர்வாதம் இல்லை. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனாலதான், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்காதனாலதான். தேவ பிள்ளைகளே, நீங்களும் நான் ஜாக்கிரதையா இருக்கணும், புத்தி உள்ளவர்களாய் நடந்து கொள்ளணும். அதுக்கு நம்மளுக்கு புத்தி கொடுக்கறது எதுனா, ஞானத்தை அறிவு கொடுக்கறதுன்னா இந்த வேத வார்த்தை அல்லவா.